அமெரிக்காவுக்கு 0 வரி வெட் வரியை 18% உயர்த்தும் என்பதாக ரவி கருணாநாயக்க தெரிவித்த ஒரு கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அமெரிக்காவின் வரி அதிகரிப்பில் இன்று எமது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை பாதுகாக்க அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியை 0 பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் புதிய ஜனநாயக முன்னணியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற சிர் பெறுமதி திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது அவரால் இந்த விடயம் இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ள வரி அதிகரிப்பு தொடர்பில் அவருடன் கலந்துரையாட பல நாடுகள் தற்போது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றன. குறிப்பாக ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பிய யூனியன், அயர்லாந்து பிரதமர் என பலர் கலந்துரையாடி வருகிறார்கள். இதன் காரணமாக வியட்நாம், இஸ்ரேல் நாடுகளுக்கு விதித்திருந்த வரியை அமெரிக்கா தற்போது 0 இருக்கிறது. அதேபோன்று மலேசியா, தாய்லாந்து இது தொடர்பில் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இலங்கை ஒரு சிறிய நாடாக அமெரிக்காவின் இந்த வரி அதிகரிப்பை எந்த வகையிலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அமெரிக்க ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை எங்களால் எதிர்க்க முடியாது என்றாலும் நாங்களும் இந்த வரியை குறைத்துக் கொள்ள அமெரிக்காவுடன் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். அதற்காக முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையிலும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் என்ற வகையிலும் அமெரிக்காவின் பொருட்களுக்கு நாங்கள் அறவிடும் வரியை 0 எமது நாட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் வரியை முற்றாக நீக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தற்போது எமது நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியை தவிர்த்துக் கொள்ள அமெரிக்காவுக்கு மாத்திரம் இந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றுவதாக அறிவிக்க வேண்டும். அதே நேரம் தொடர்ந்தும் நாங்கள் அமெரிக்காவின் வரி அதிகரிப்பு தொடர்பில் கதைத்துக் கொண்டிருக்காமல் இதற்கு மாற்று வழியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எமது பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்ள வெட் வரியை 118% வரை அதிகரிக்க வேண்டும். இதன் மூலம் அனைவருக்கும் எமது பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியும். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் வெட் வரியை 118% வரை அதிகரித்திருந்தோம். ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரத்துக்கு வந்ததுடன் அதனை 108% வரை குறைத்து நாட்டின் பொருளாதாரத்தை அழித்து விட்டார்கள் என்பதாக ரவி கருணாநாயக்க அவருடைய ஆலோசனை இவ்வாறு கூறியிருக்கிறார்.